ஹலோ விவர்ஸ், அக்னி சிறகு சேனல் சார்பா இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன் கார்த்தியுடைய மாமா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. தான் அம்மா பார்க்க முடியாத சோகத்துல கார்த்தி கிட்ட அவங்களுடைய ஃபீலிங்ஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அம்மா கூட இருக்கிறது வரோம் அப்படின்ட்டும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. 30 வருஷமா அவங்கள பார்க்காம நான் தவிச்சு போயிட்டு இருக்கேன். இனியாவது பாப்போமா அப்படின்ற ஒரு ஆசையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ராஜா எங்க ஃபீல் பண்ணி கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருந்தா எதுவும் நடக்க போறது கிடையாது, அதற்கான முயற்சியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அடுத்த சீனை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய கோவில்ல வச்சு திட்டினத கார்த்தி நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. கார்த்தி சாப்பிடாததை தெரிஞ்சுக்கிட்ட ரேவதி கார்த்திக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஆனா கார்த்தி இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. வயசானவங்க கிட்ட இப்படி அவங்க அம்மா நடந்துப்பாங்க அப்படின்ட்டும், உங்க அம்மா கொலையே பண்ணியிருக்காங்க, அதுக்கே பாத்தீங்கன்னா 5 வருஷம் தான் தண்டனை, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயா வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு 30 வருஷம் தண்டனையை கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னுமா அந்த கோபம் அடங்கல அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இதுல நீ எதுவும் தலையிட்டுக்காத, இது 30 வருஷம் குடும்ப பகை, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்க, எனக்கு என்னவா, நான் தலையிடாம வேற யாரு தலையிட போறான்னு மனசுக்குள்ள நினைச்சாலும் அதை பத்தி வெளியில பேசல. இருந்தாலும் ரேவதி கார்த்திய சாப்பிட சொல்றாங்க. எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னாலும் நீ சாப்பிட்டாதான் நான் எழுந்து போவேன்னு சொல்லி பிடிவாதமா உட்கார கார்த்தியும் ரேவதி கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. அடுத்து துர்கா என்ன பண்றாங்க, கிச்சன்ல ஆம்லேட் போட்டுட்டு இருக்காங்க. அங்க வேலை பார்க்குற அம்மா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான்வெஜ்லாம் சமைக்க கூடாதுன்னு சொல்லும்போது, மணியை பாரு 12க்கு மேல ஆயிடுச்சு, அப்போ இன்னைக்கு சனிக்கிழமை தானே, நான்வெஜ் சமைக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டுட்டு இருக்காங்க. சரி யாருக்காக போடுறீங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உனக்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி துர்காவும் கோவப்பட அந்த அம்மாவும் அங்க இருந்து போறாங்க. அடுத்து துர்கா யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா அதுலதான் ஒரு ட்விஸ்ட். வேற யாருக்குள்ள, கார்த்திக்காக தான் அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. வெளியில கார்த்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ அவர்கிட்ட கொண்டு வந்து சாப்பாட்டை கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, நான் இப்பதான் சாப்பிட்டேன், உங்க அக்கா தான் கொண்டாந்து கொடுத்தா அப்படின்னு சொன்னாலும், இல்ல உங்களுக்காக நான் ஆசையா ஆம்லெட் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன், அதனால நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம கார்த்தியும் அதை சாப்பிட்டுட்டு அம்மா தாயே கிளம்பு அப்படின்னு சொல்லி துர்காவை அனுப்பி வைக்கிறாங்க. மறுநாள் காலையில சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷனோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்த சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒட்டுமொத்த பேரும் கூடி நிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்றாரு, உங்களுக்கு பயம் வந்துருச்சு, 30 வருஷமா ஜெயிச்சிட்டு இருந்த நீங்க இனிமே தோத்து போயிருவீங்களோ அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும், நீ யாரு அதை சொல்ல, உன்னுடைய லிமிட் எதுவோ அதுக்குள்ளேயே இருன்னு சொல்லி கார்த்தியை இங்க சாமுண்டீஸ்வரி திட்டினாலும், இந்த மனக்குறைய போக்குறதுக்கு வீட்டுல ஒரு காளி பூஜை ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட கேக்குறாங்க. சரி பூஜை முடிஞ்சாலாவது மனசு சரியாகாதனான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரியும் சொல்ல, அப்போ சந்திரா மனசுக்குள்ள நினைக்கிறது, இந்த காளி பூஜை ஏற்பாடு பண்றதே ஒன்ன வீட்டை விட்டு விரட்டதான் அப்படின்னு சொல்லி கார்த்தியை பார்த்து இங்க மனசுக்குள்ளேயே மைண்ட் வைஸ் ஓடிட்டு இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணா இங்க காளி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டு இருக்காங்க. அப்போ காளி பூஜைக்கு சாமுண்டீஸ்வரியும் உட்கார்றாங்க. எல்லாருமே ரூமை விட்டு வெளியில போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம சந்திரா ரூமுக்குள்ள வராங்க. சாமுண்டீஸ்வரிய அந்த புடவையை எடுத்து நெருப்புல பத்த வைக்க போறாங்க. இதுதான் அவங்களுடைய பிளான் அப்படின்ற மாதிரி எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஒரு பிளானை வச்சு கார்த்தியை எப்படி வீட்டை விட்டு விரட்ட போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வா கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.